இப்பொழுதும் நாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நேராக நம்ம வேகமாய் கடந்து போகலாம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு முக்கியமான ஒரு செய்தி, உலகையே உலுக்கி போட்ட ஒரு செய்தி, அதிர்ச்சிக்குள்ளாக்குன செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் நடத்திய ஒரு தாக்குதல் அப்படின்னு கருதப்படுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கல. அதாவது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 17ஆம் தேதி பல இடங்கள் லெபனான் தேசத்தில் ஒரே சமயத்தில் தீவிரவாதிகள் வைத்திருந்த இந்த பேஜர்ஸ் எல்லாமே வெடித்து செதறியதை நம்ம பார்த்தோம். அதனால் ஏராளமான பேர் காயமுற்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தீவிரமான சில இன்வெஸ்டிகேஷன்ஸை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நடந்தது, இது யார் நடத்தினது, என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 32 பேர் மரித்து போயிருக்கிறாங்க. 3250 பேர் காயமுற்றிருக்கிறாங்க. இதில் மெயினாக இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள். எப்படி இந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, 17ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பேஜர் அட்டாக் நடந்தது. அதை தொடர்ச்சியாக 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அந்த வாக்கி டாக்கி, அந்த டூவே கம்யூனிகேஷன், அந்த டிவைஸும் சேர்ந்து வெடிச்சிருக்கிறத பார்த்தோம். பல இடங்களில் பல தாக்குதல், நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்குதல். அந்த நாடே ஒரு பீதியிலையும் ஒரு பயத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செய்திகள் வாயிலாக நம்ம செய்திகளை நம்ம அறிஞ்சிக்க முடியுது. சரி, இந்த ஒரு குட்டி கதையை பார்க்கலாம், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, போன வாரமே நம்ம பார்த்தோம், கோல்ட் அப்பல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பேஜர்களை தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் இதை விற்பனை ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச சிலர் நேராகவே அங்கே போய் அதை விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த டிவைஸ் என்ன டிவைஸ் அப்படின்னா, AR-924 மாடல். அது ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு டிவைஸ். ஒரு குறும் செய்தியை அனுப்புகிறதுக்கும் ஒரு தகவல் அனுப்புகிறதுக்கு, அதாவது ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த மிலிட்டன்ட் குரூப்புக்கு அனுப்புறதுக்கான ஒரு சின்ன டிவைஸ் தான் இந்த டிவைஸ். அது ஒரு வாட்டர் ப்ரூஃப் டிவைஸ். அதை மட்டும் இல்லாமல் அதற்குள்ளே இருந்த பேட்ரி வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் பேட்ரி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பல மாதங்களுக்கு முன்பாகவே இதை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் மாத கணக்காக இந்த பேஜர் தான் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு பாம், ஒரு வெடிகுண்டுங்கிறதே அவங்க தெரியாமல் இருந்திருக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம் இல்லை? ஏன்னா இதுவரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பெல்லிங் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் குரூப் அதுதான் கண்டுபிடிச்சது இந்த பேஜஸ் எல்லாமே கோல்டு அப்பல்லோலேருந்து வந்தது அப்படிங்கிறது. ஆனால் அங்கே போய் விசாரிக்கும் போது தான் அவங்க தெரிஞ்சது, நாங்கள் ஒரு சின்ன கம்பெனி, ஆனால் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஹங்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய பிராண்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் 3 வருஷமாக என்ன செய்கிறோம், ஒன்று சேர்ந்து சில வியாபாரங்களில் நாங்கள் பங்கேற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதை டிசைன் பண்ணுறதோ இல்லை இதை தயாரிக்கிறதோ அந்த பிஎஸ்சி நிறுவனம் தான் செய்து, எங்களுக்கும் அதுக்கும் டோட்டலாகவே சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய தைவானுடைய எக்கானமி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த தேசத்தில் 2,60,000 பேஜஸ் அவங்க விற்றுருக்கிறாங்க. ஃப்ரம் 2022 2024 வரைக்கும். இந்த பிபிடி க்ளோஸ் பண்ணிக்கலாம், 24 வரைக்கும். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வெடிக்கலை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியா? அப்போ இது எந்த ப்ராடக்ட்டும் இந்த தேசத்திலேருந்து வெளியே வந்த எதுவுமே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வரல, நாங்கள் இவ்வளோ தான் விற்பனை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டாங்க. சரி, நேராக படையெடுத்தது ஹங்கேரிக்கு. ஹங்கேரியில் போய் அந்த பிஎஸ்சி நிறுவனத்தையும் அவங்க சந்தித்து அங்கே பார்க்கும்பொழுது பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்போக்ஸ்மேன் அவங்க அந்த நிறுவனத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க தான் கிறிஸ்டியானா. அவங்க சொன்னாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இந்த பிஎஸ்சி நிறுவனமும் கோல்டு அப்பல்லோவும் சேர்ந்து இந்த பொருட்களை இந்த டிவைசஸை தயாரிக்கிறதுல நாங்கள் ஈடுபட்டு தான் வரோம். ஆனால் இப்போ சமீபத்தில் வெடிச்சது பாருங்கள், இந்த பேஜருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னு கேட்டால் நாங்கள் பேஜரை தயாரிக்கிற நிறுவனமே இல்லையே அப்படின்ட்டாங்க. என்னது, பேஜரே நீங்கள் தயாரிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா தீவிரமாக விசாரித்தா அங்கே ஒரு சின்ன வீடு தான் இருக்குது. அங்கே ஒரே ஒரு மேனேஜர் தான் இருக்கிறாங்க.
அந்த மேனேஜர் அவங்க சொன்ன அட்ரஸில் போய் பார்த்தா அது மட்டும் இல்லை, அங்கே எந்த விதமான மேனுஃபேக்சரிங் டிவைஸ்க்கான அறிகுறி இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்களும் அப்படிப்பட்ட ஆஃபீஸும் எதுவுமே இல்லை. அதனால் இது எங்கிருந்து வந்தது, இது யாருன்னே தெரியல. ஆனால் சமீபத்தில் நியூயார்க் டைம்லேருந்து இன்னொரு திடுக்கிடும் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அடடா இந்த பிஎஸ்சிங்கிற ஒரு நிறுவனமே கன்சல்ட்டிங்கே இஸ்ரேலில் சேர்ந்தது தான் அப்படின்ட்டாங்க. இந்த பிஎஸ்சியும் கைவிரிச்சிருச்சு, தைவானில் இருக்கக்கூடிய கோல்டு அப்பல்லவும் கைவிரிச்சிருச்சு. தொடர்ச்சியாக அடுத்த நாள் நடந்த அடுத்த ஒரு வாக்கி டாக்கி அட்டாக். ஸோ அந்த பாதிப்பில் ஏராளமான பேர் காயமுட்டாங்க. சரி, இந்த வாக்கி டாக்கி டிவைஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஜப்பான் நிறுவனத்தை சேர்ந்தது. சரின்னு ஜப்பானுக்கு படையெடுத்து அதெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிராண்ட் என்னென்னா ஐகாம். ஸோ இது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. இது ஒரு 2-வே ரேடியோ டிவைஸ், அவங்களுடைய ரேடியோ டிவைஸ். இது எல்லாமே தீவிரவாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றத்துக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்ட கருவிகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒருவேளை அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்கள டேப் பண்ணிடும், அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸை கண்டுபிடிச்சிருங்கிறத அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவே இந்த டிவைசஸ்க்கு அவங்க வந்தாங்க. அப்போது இந்த மாடல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பார்த்தா ICV82 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கி டாக்கி தான் அவங்க பயன்படுத்தினாங்க. அதை ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது ஜாப்பனீஸ் நிறுவனம் சொல்லிடுச்சு, இது 2014 நாங்கள் நிறுத்தியாச்சு, இப்படிப்பட்டதே ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த வாக்கி டாக்கி எடுத்து பாருங்கள், நாங்கள் அதில் எங்களுடைய ஹாலோகிராம் சிம்பிளே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டிக்கரே இல்லை. நாங்கள் 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ரொம்ப ஃபேமஸான நிறுவனம், கம்யூனிகேஷன் ரிசீவர்ஸர் பல நாடுகளுக்கு கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் எந்த நிறுவனமும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப கேரண்டியாக உறுதியாக சொல்லிட்டாங்க, அங்கே வெடித்தது எதுவுமே எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இல்லை. ஸோ இது எங்கே தயாரிக்கப்பட்டது, எந்த இடத்துல அங்கே எடுத்தாங்க, எப்படி இந்த இவ்வளோ ஒரு வெடிமருந்து அதுக்குள்ளே வைத்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? 26லேருந்து 58 மில்லியன் அந்த வெடிமருந்தை இத்தனை நாள் அவங்களாம் சுமந்துருக்குறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய தாக்கலை கொண்டு வந்திருக்கு. அது மட்டுமல்ல, பயத்தை கொண்டு வந்திருக்குது. ஸோ இந்த பயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அதான் ஒரு அழகான ஒரு ரட்சிக்கப்பட்ட யூதன் எழுதுறாரு, இஃப் த பைபிள் இஸ் ஃபால்ஸ் வி ஷால் டிஸ்அப்பியர். அதாவது இந்த பைபிள் பொய் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் என்ன ஆயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். பட் இஃப் த பைபிள் இஸ் ட்ரூ வி ஷால் சர்வைவ் அண்ட் ப்ரிவேல். இந்த வேத வசனங்கள் உண்மை என்று சொன்னால் நாங்கள் இதை தாண்டி நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஜீவிப்போம், நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. பழைய காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திரும்பி பாருங்கள், ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ், ஏன்ஷியன்ட் கிங்டம்ஸ், அதாவது எகிப்தியர்களாக இருக்கட்டும், பெலிஸ்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள், பெர்ஷியர்கள், ரோமானியர்கள், இப்படி பலர்களை, கிரேக்கர்கள், இப்படி பலரை பாருங்கள். அதுக்கு பின்னாடி இந்த பிப்ளிக்கல் டைமுக்கு அப்புறம் வந்த ஆட்டமன் எம்பையராக இருக்கட்டும், குருசேடர்ஸ், இந்த ஹிட்லருடைய நாசிஸ், இப்படி நீங்கள் எதை வேணால் எடுத்து பாருங்கள். இவங்க எல்லாருமே காலாகாலங்களாக இஸ்ரவேலர்களை அழிக்கணும் ரொம்பவே துடித்த ஜனங்கள் தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி வந்திருக்கிறாங்க இந்த யூதர்கள். ஏன்னு சொன்னால் தே ஆர் வெரி 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 ஸ்பெஷல் பீப்புள். ஒரு சில வசனங்களை நம்ம வேகமாக நம்ம வாசித்து இந்த வாரத்துலேயும் நடந்த சில முக்கியமான செய்திகளையும் சில வீடியோ கிளிப்பிங்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்களேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த யூத தேசமும் இந்த யூத மக்களும் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க, சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா உலகத்துக்கே ஒரு சவாலா மாறிட்டாங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஈடு கம்பேரே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய விஸ்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல் திறனாக இருக்கட்டும், உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்குது. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அடிப்படை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஸோ இட் இஸ் நாட் பை their intelligence, it is by the God of Israel.
அந்த தேசத்தை பாதுகாக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு பலனாய் இருக்கிறார். ஸோ ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்பது அவங்க பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தம். 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, ஸோ யுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினதை இன்னைக்கும் கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த தேசத்துக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அந்த தேசம் அவரை அறிய தவறினது உண்மைதான். மேசியாவை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இன்னும் மேசியாவை அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படலை. ஆனாலும் கர்த்தர் அந்த தேசத்திற்காக இறங்கி செயல்பட வேண்டிய காலம் இந்த காலம் ஏங்கிறதையும் அந்த ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 26:7-8. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பாருங்க, this is a very tiny nation. ஒரு குட்டி நாடு, குட்டி ஜனத்தொகையுள்ள நாடு. சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நீங்கள் பாருங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணபலம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒன்றுமே கிடையாது. இவங்க ஒரு சின்ன கூட்டத்தின் மக்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவங்க பட்டயத்தால் விழுவாங்க. உங்களில் 5 பேர் 100 பேரை நீங்கள் துரத்துவீங்க. நீங்கள் கொஞ்சம் ஜனந்தான், நீங்கள் ஸ்மால் நம்பரில் இருப்பீங்க, பட் யூ வில் சேஸ் அவே இன் ஹண்ட்ரட்ஸ். 100 கணக்காக துரத்துவீங்க. நீங்கள் 100 பேர் சேரும்போது 10,000 கணக்கில் நீங்கள் என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. அவங்களுக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டி, அந்த பொட்டென்ஷியல் அவங்களுக்கு இன்னைக்கு வாங்கினது கிடையாதுங்க. இந்த ப்ராமிஸோட தான் அந்த ஜெனரேஷனே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இவங்க, இந்த மக்கள். அப்போது இந்த மக்கள் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தான் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். ரொம்ப த்ரில்லிங்காக நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடக்குது. பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஜனங்கள் எல்லாம் ஒரு அழிவை சந்திக்கிறாங்க. அங்கேயும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. லெபனான் எடுத்துக்கிட்டால் அங்கெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. காசாவாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய லெபனானாக இருக்கட்டும், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அவர் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பு, அவர் மூலமாக தான் நம்மளுடைய ஆத்தும மீட்புங்கிறத எல்லாருடைய கண்களும் திறக்கப்படணும். சரி, இப்போ நம்ம இதற்கு வருவோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வார செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்ச்சியாக நடந்து இதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே அடுத்த தாக்குதலை இஸ்ரவேல் நடத்தியிருக்கு. இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்களேன், இங்கே கொஞ்சம் கவனிங்களேன் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஆயிட். ஸோ கிட்டத்தட்ட 1500 ஹெஸ்போலா தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட குருடாயிருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய கைகளையோ கால்களையோ அவங்க இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி அந்த மிலிட்ரி குரூப் என்ன ஆகும்? காயப்பட்டுட்டாங்கன்னா இனி எப்படி அவங்க யுத்தங்களை நடத்துவாங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்த ஸ்லைட். சரி, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதும் இப்போ இஸ்ரேல் ஒரு 3 ஆப்ஷனை கொடுத்துருக்கு. இத்தனை நாள் அவங்க தான் இவங்கள துரத்திட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ இஸ்ரேல் அவங்களுக்கே ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்குது. நஸ்ரல்லாக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பழைய ரெசல்யூஷன், யுனைடெட் நேஷன்ஸுடைய ரெசல்யூஷன் 1701 படி அவங்க சரண்டர் ஆகணும். அந்த லிட்டானி அப்படிங்கிற அந்த ரிவர் அது வரைக்கும் அவங்களுடைய ரிட்ரீட் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி அவங்க அந்த சதர்ன் லெபனானை காலி பண்ணி அவங்க போகணும். அந்த எல்லைகளுக்குள்ளே அவங்க வரக்கூடாது. அவங்க நார்தன் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தவே கூடாது. இது அவங்களுடைய ஒப்பந்தம். அதை மீறி தான் அவங்க செயல்படுறாங்க.
ஸோ அதை அக்ரி பண்ணி அந்த ரெசல்யூஷன்ஸ் ஏற்கனவே அவங்களுடைய ஒப்பந்தத்தின்படி அந்த இடத்த விட்டு ஹெஸ்போலாவை சேர்ந்த அந்த தீவிரவாத இயக்கம் வெளியேறணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்படி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து பதில் தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்களும் ஒரு மீனிங்லெஸ்ஸாக நீங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்கணும். இல்லையா, மூணாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார், இது ஓப்பன் வார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு தரைவழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், வான்வழி தாக்குதல் அட் அ டைமில் நடத்த போகிறதுக்கும் இந்த இஸ்ரேல் தயாராக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால் ஒரு பக்கத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தினுடைய அடுத்த சாப்டரை நிர்ணயிக்க போகிற ஒரு எலெக்ஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த எலெக்ஷன் November 5 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இது எஸ்கலேட் ஆகி போகலாம். இல்லை எதுவுமே சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் இஸ்ரேல் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாருக்கு அவங்க இறங்கி வரத்தான் செய்வாங்க. இந்த வாரில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தினாங்க. ஏராளமான ட்ரோன்ஸ் அனுப்புனாங்க, மிசைல்ஸ் அனுப்புனாங்க. ஆனால் ஒரு பெரிய சேதம் கிடையாது. ஆனால் ஆங்காங்கே இஸ்ரேல் பகுதிகளில் சேதங்கள் நடந்தது. ஆனால் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஹெஸ்போலாவை சேர்ந்த தீவிரவாதிகள் மரித்து போயிட்டாங்க. தேவர் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். அதே மாதிரி இந்த 6 பிணை கைதிகளை பிடிச்சி ஒரு டனலில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளையும் இந்த IDF கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணியிருக்கு. இதில் என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு வாரமாக தாக்குதல் நடத்தியும் இந்த ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காசா பகுதியில் இயங்கக்கூடிய தீவிரவாத இயக்கம் தான் ஹமாஸ். ஆனால் ஹமாஸ் கிட்டேருந்து எந்த ரிட்டாலியேஷனும் இல்லை, ஒரு சத்தத்தையும் காணோம். இதில் முக்கியமாக இப்போ தலைவராக இருக்கிறவர் தான் யாயா சின்வர். இந்த சின்வருடைய சத்தம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் அவங்க கிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை தாக்கப்பட்டு காயமடைஞ்சு இருக்கிறாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே டோட்டலாக ஹமாஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. இனி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த தீவிரவாத இயக்கம் இஸ்ரேல் மேலே தாக்குதலை நடத்த முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக ஹேண்டிகேப் பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நிறையா சமாதான பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் சில பேச்சுவார்த்தைகளுக்கு சின்வரும் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஈரானும் ஒத்துக்க விட மாட்டேங்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். தொடர்ந்து நாங்கள் தாக்குதல் செய்வோம், நாங்கள் இதுக்கு பதிலடி கொடுப்போம், நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னே தான் சொல்கிறாங்க. அதுதான் இந்த ரெட் ஃப்ளாக், வி சூஸ் வார். எவ்வளோ பெரிய சேதம், பொருளாதார நஷ்டம், மனுஷர்கள் அங்கே மரித்து போயிருக்கிறாங்க. அங்கே பயங்கர ஏற்கனவே எக்கானமி டவுனாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கேட்குறோம். அடுத்த ஸ்லைடு போகலாம். ஸோ வார் இஸ் இமினன்ட். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களோட நாட்டில் ஒரு பாதுகாப்பு ஹோம் ஃப்ரண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன். இப்போது 30 பேர்த்துக்கு மேலே எங்கேயும் ஒரு கேதரிங் வரக்கூடாது, ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்க்கு மேலே வரக்கூடாது. ஏன்னா அந்த அப்பர் கேலிலியெல்லாம் அங்கே அது ஒரு வார் யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதனால நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அங்கே அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அக்வில். ஸோ இவருக்கு ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த தீவிரவாதியை பயங்கரமாக தேடிட்டு இருந்தது. இவர் கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு கூட $7 மில்லியன் அவருடைய தலை மேலே வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இவர்னால ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தம். பட் இவங்களெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. தேவர் ஆல் கில்டு இந்த வாரில். அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஹசன் நஸ்ரல்லா தான், இவர் தான் தலைவர். இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரோ கமாண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதில் எல்லாத்தையும் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க அலி கர்கி. அவர் ஒரு வேளை இருக்காரா இல்லை அவரும் எலிமினேட் ஆகிட்டாரா அப்படிங்கிறது ஒரு கராக்கி. இவர் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர்த்த உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் என்னென்னா, அடுத்த ஸ்லைட் இதில் பாருங்கள், இதில் டோட்டலாக கம்ப்ளீட்டாக எவ்ரிபடி இஸ் எலிமினேட்டட். கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு. ஒரு தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இத்தனை பேர் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷேக் முகமது அலி அல் ஹுசைனி அப்படின்னு சொல்கிற ஒருவர், அவர் ஒரு ஷியா முஸ்லிம், ஒரு கிளரிக், அவங்களோட இதில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட
இஸ்லாமிய ரிலீஜியஸை சேர்ந்தவர். அவர் சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக ஹூ இஸ் ஆல்சோ த ஹெட் ஆஃப் த இஸ்லாமிக் கவுன்சில், அதற்கு தலைவராய் வகுக்கக்கூடியவர். அவர் அந்த லெபனானுக்கு முக்கியமான ஒரு செய்தி, அதாவது என்ன சொல்கிறாரு, நசருல்லாவை பற்றி, உங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை மிடில் ஈஸ்ட் பக்கம் முழுவதுமாக, இந்த தேசம் முழுவதுமாக வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இருந்து என்ன செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது, உங்களோடதெல்லாம் ஒரு எண்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம இந்த யுத்தத்தை நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே நம்ம பெரிய அழிவை சந்திக்கிறோம். லெபனானில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே அழிவை சந்திச்சிட்டோம், இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு அழிவு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட ஹெஸ்போலா திரும்ப திரும்ப இல்லை வி வாண்ட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 7-8. அந்த இடத்துல இதே காரியத்தை தான் அன்னைக்கு பார்வோன் செய்தான். பார்வோனுடைய இருதயம் எப்படி இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஈரானா இருக்கட்டும், இந்த நசருல்லாவா இருக்கட்டும், இவங்கள பார்வோனுடைய இடத்துல வச்சு நீங்கள் பார்க்கலாம். 7-8 வாசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், எந்த மட்டும் இவர்கள் நமக்கு கண்ணியாயிருப்பார்கள், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டாங்க. பரவாயில்ல, அழைக்கப்பட்டாங்க, போங்கன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் அவங்களுடைய இருதயம் என்னாகும், கடினப்பட்டு போகும். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அத்தனை கிட்டத்தட்ட 8 வாதைகளை அந்த தேசம் சந்திச்சு ஒரு பெரிய அழிவை பார்த்துருச்சு எகிப்து அழிவை பார்த்தும் ராஜா இடத்துல உட்கார்ந்துருக்கிற பார்வோனுடைய டிசிஷன் மாறல. இவங்கள போக விடக்கூடாது, நம்ம திரும்ப 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 அவங்கள நிறுத்தி வைக்கவே பார்க்குறான். இதே தாங்க இன்னைக்கு இவங்களுடைய லைஃப்லையும் நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்போலாவாக இருக்கட்டும், இல்லை ஜிஹாதீஸாக இருக்கட்டும், ஏமனில் இருக்க ஹூத்தீஸாக இருக்கட்டும், சரியான அடி வாங்குறாங்க. பயங்கரமான ஒரு எக்கானமி டவுன் ஆகுது. பட் ஸ்டில் தே வாண்ட் டு வேஜ் வார் அகெயின்ஸ்ட் தெம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெஸ்போலா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே என்னென்னா காட்ஸ் ஆர்மின்னு அர்த்தம். அதாவது இஸ்ரவேலர்களை, யூதர்களை அழித்து இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றுவது தான் அவங்களுடைய லக்கு, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக அவங்களுடைய உயிரை கொடுப்பாங்க. அது அவங்களுடைய பெருமையாகவும் அவங்க நினைக்கிறாங்க. இதே தான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ஒரு விடுதலையை இஸ்ரவேலர்கள் பார்க்கறதுக்கு முன்பாக பார்வோனுடைய இருதயம் இருந்தது. என்ன நடந்தது, அவங்க வெளியே வரும்போது ஈஜிப்ட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். இதே தாங்க இன்றைக்கும் நடக்குது. இதை வாசிக்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஏராளமான கமாண்டர்ஸை எடுத்திருக்கிறாங்க, ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ராஹிம் குபைசி ஒரு கமாண்டர், அதாவது ஹெஸ்போலாவை சேர்ந்த ராக்கெட் மிசைல், முக்கியமான ராக்கெட்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நிறுவனத்தை பார்க்கக்கூடிய கமாண்டர், தி சீனியர் லீடரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் லெபனான் மேலே அவங்க நடத்தி கொண்டிருக்கிற இந்த சதன் லெபனான் மேலே இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் அப்படின்னா, நார்தன் ஏரோஸ். இப்போ நடந்த பேஜர் அட்டாக்குக்கு பிலோ த பெல்ட், ஏன்னா அவங்க இடுப்பில் தான் அதை கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் அவங்க செய்கிற திட்டங்களுக்கும் ஒரு பெயர் வச்சு தான் அவங்க நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ எதை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ராக்கெட்டாக இருக்கட்டும், இவங்களுடைய மிசைல்ஸாக இருக்கட்டும், க்ரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், இவங்க வைத்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா, மக்கள் குடியிருக்கக்கூடிய சிவிலைசேஷன்ஸ் குடியிருக்கக்கூடிய டென்ஸ்லி பாப்புலேட்டடான அந்த பகுதிகளில் தான் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எப்படி தாக்குதல் நடத்துறது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளோ பயங்கரமான ஆயுதங்களையும் உள்ள வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஹெஸ்போலாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், அவங்களுடைய நாட்டில் எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய இந்த வெப்பன்ஸை தயாரிக்கலாம், எப்படியெல்லாம் ஒளிச்சு வைக்கலாம், எந்த இடத்துல மறைஞ்சிருக்கலாம், ஸோ இதெல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி தான் இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 20 வருஷத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குது, தன்னுடைய டெக்னாலஜியை வளர்த்திருச்சு. தன்னுடைய ஞானத்தினால, கடவுள் கொடுத்த ஞானத்தினால நிறைய டெக்னாலஜியில் வளர்ந்து, இந்த ஹெஸ்போலாவாக இருக்கட்டும், இவங்களுடைய எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த வீடு எப்படி எப்படி இருக்குங்கிற கம்ப்ளீட் 3D வியூ வச்சுருக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து மறையவே முடியாது. ஒவ்வொரு வீடோடைய 3D வியூ இருக்குது.
பாருங்கள், நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம்ல, ஒரு பில்டிங்குள்ளே உள்ள நேவிகேட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே ஆயுதம் இருக்குங்கிறத டேப் பண்ணி அழிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜியில் வளர்ந்துட்டாங்க. ஸோ இவங்களை தாக்க போகிறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ப்ரிஎம்டிவ் ஸ்ட்ரைக், அதான் முன்கூட்டி என்ன செஞ்சிடறாங்க, அவங்க தாக்குதல் நடத்தி அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஏராளமான இந்த கமாண்டர்ஸ் இந்த கடந்த வாரங்களில் மட்டும் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இப்போ ஒரு பெரிய வார் இருக்கலாம், இதெல்லாம் கேன்சல்டு எலிமினேட்டட்னு வருது பாருங்கள். இந்த பிபிடி மட்டும் அடுத்தது போகலாம். ஸோ இப்போ அவர் எப்படி பாடுறாராம், லோன்லி ஐ எம் ஸோ லோன்லி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம இந்த தீர்க்க தரிசன வசனங்களோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஆண்டு சொல்ல, நீ ஓடுறது மாறி காலத்துலேயோ உன்னுடைய கர்ப்பத்தின் காலத்திலேயோ இல்லாமல் இருக்கும்படியா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டு ஒரு எச்சரிப்பின் சத்தம்லாம் கொடுப்பார் இல்லையா. இப்போ எப்படின்னா, லெபனான்லேருந்து ஒரு தாக்குதல் வரப்போகுது அப்படின்னா அங்கே எல்லா இடத்துலையும் சைரன் அடிக்கும். எந்த ஏரியாவில் இருக்கோ சைரன் அடிக்கும். அந்த சைரன் சத்தம் கேட்ட உடனே அவங்க அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான அந்த பங்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கணும். இப்போ லெபனான்லேருந்து சஃபேத் அங்கே தான் தாக்குதல் நடந்திருக்கு. இப்போது அந்த நடந்துச்சுன்னா, அந்த சவுண்டு வந்ததுன்னா கிட்டத்தட்ட 3 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்டுக்குள்ளே யாருக்கு அந்த சைரன் வந்தாலும் அவங்க போய் என்ன செஞ்சுக்கணும், இஸ்ரவேல் மக்கள் அந்த பங்கருக்குள்ளே ஒளிஞ்சுக்கணும். அதை தாண்டி அடுத்த எல்லை ஹைஃபா, இந்த 2 இடத்துல தாங்க பயங்கரமான தாக்குதல் கடந்த வாரங்களில் நடந்தது. உங்களுக்கு சைரன் சத்தம் கேட்டு அடுத்த 25 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கணும், பங்கர்ஸ்குள்ளே இருக்கணும். இல்லை ஸ்லைடு மட்டும் காமிங்களேன் ப்ளீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 செகண்ட்ஸ், ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் வரும்போது யூ ஹாவ் 120 செகண்ட்ஸ் டு ஹைட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு 120 நொடிகள் உண்டு. அதுக்குள்ளே என்ன செய்யணும், நீங்கள் போய் உங்களை ஒழிச்சுக்கணும். இப்படி தான் அந்த கண்ட்ரியே ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ முன்னாடியே ஒரு அலர்ட் சைரன் வரும். அந்த சைரன் கேட்டோன்னே எல்லாரும் எங்கே தான் இருப்பாங்க, ஓடி போய் குடுகுடுன்னு அந்த பங்கருக்குள்ளே இருந்துக்கணும். ஸோ இப்படியே தான் இது வந்து ஒரு சின்ன உங்களுடைய அந்த கண்ட்ரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஓடி ஒழிவாங்கன்னெலாம் நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அது லிட்ரலாகவே இந்த கண்ட்ரியில் நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தது இப்போ ராக்கெட்ஸ் வருது அப்படின்னா அவங்க போய் தங்களை ஒழிச்சுக்குவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெபனானோட வார் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அசர்பைஜானாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், இன்னும் ஃபியூ அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் ஃப்ளைட் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லைங்கிறத அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. த நெக்ஸ்ட், ஆனால் இதுவே ஃபார்மர் CIA சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்ன இருந்தாலும் இன்னைக்கு இந்த இஸ்ரவேலர்கள் செய்கிறது, இவங்க நடத்தின தாக்குதல் வந்து ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு. ஆனால் இஸ்ரேலை சுற்றி இருக்கிறதெல்லாம் தீவிரவாதிகள், இவங்களை அழிக்கணும், தம்சம் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க இந்த தாக்குதலை நடத்தலைன்னா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. பட் இப்படி ஒரு அக்யூசேஷனும் வந்திருக்கு. யூஎஸும் ரொம்ப கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அப்பாவி மக்கள் மரிப்பது நமக்கு ரொம்ப சங்கடமான விஷயங்கள் தான் இல்லையா. அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த நார்தர்ன் எக்ஸ்போஸ், அதான் நம்ம பார்த்தோம். ஒரு ஹவுஸ், ஒரு ட்ரக், அங்கேருந்தெல்லாம் எப்படி அதை எலிமினேட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சிருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் வந்த ஆயுதத்தை வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே ஏமன் ஹூத்தீஸ் அவங்க பயன்படுத்தின ஒரு ஆயுதம். இதை இப்போ ஹெஸ்போலா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை இவங்களுக்கு கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் தான். ஸோ எப்படிப்பட்ட தரமான அப்படிப்பட்ட ஆயுதங்கள், த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ். இப்போ இன்னும் லாங் ரேஞ்ச் வரல, பட் வரக்கூடிய நாட்களில் அந்த தாக்குதல் இருக்கலாம். மீடியம் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்குறாங்க. அதுக்கும் அவங்க தயாராகிட்டுருக்குறாங்க. அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைட்டர்ஸ் ஏமனில் இருக்கிறக்கூடியவங்களும் ஒரு சிலர் சேர்ந்துருக்காங்களாம். எப்படி ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் போது ஹெஸ்போலா உதவிக்கு வந்தாங்களோ, ஹெஸ்போலா தாக்குதல் நடத்தும் போதும் சிலர் வந்து ஈராக்ல இருந்தும் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை தாக்கி அதை கம்ப்ளீட்டாக அழிப்பாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணாதான் நம்ம எதுக்கு நேராக போயிட்டுருக்குறோன்னு சொல்கிறேன். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தின் அந்த யுத்தத்துக்கு நேராக உலகம் அழகாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து இதுக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னால் வேதம் நமக்கு கற்பிக்கின்ற சில முக்கியமான தகவல்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அடுத்தது பார்க்கலாம். ஏமன்லேருந்து அரைவாயிருக்கிறாங்க உதவி செய்வதற்காக. பாருங்கள், இப்போது கிட்டத்தட்ட லெபனானில் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டுருக்குது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா,
அதிகமான லெபனீஸ் நாட்டை விட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே சதன் லெபனானில் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. தி நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ பாருங்கள், இவங்க யூஸ் பண்ண ஒரு ஆயுதம், இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட். ஸோ இந்த மிசைலோடைய டேட்டா அவங்க எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து 700லேருந்து 1000 kg அந்த வார்ஹெட்டோடு அது தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறத, எவ்வளோ டயாமீட்டர், எவ்வளோ தூரத்துலேருந்து தங்களை தாக்குதல் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹூத்திஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஹெஸ்போலா யூஸ் பண்ணுறாங்க. தி நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இங்கே பார்க்குறீங்களா, நிறைய கார் வேகமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னென்னா எல்லாம் காலி பண்ணுறாங்க, ஊரையே காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. பெய்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய மைய பகுதிக்கு, இந்த சென்ட்ரல் பார்ட்டுக்கு போகிறாங்க. இதுக்கு பேர் எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கிறோம்ல ஒரு நாள் எக்ஸோடஸ். இஸ்ரவேல் ஜனங்களும் இதே மாதிரி தான் கொத்து கொத்தா லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து போனாங்க. இன்றைக்கி இஸ்ரவேலர்களுக்கு பயந்து இன்றைக்கி லெபனானில் இருக்கக்கூடிய லெபனீஸ் உயிருக்கு பயந்து போயிட்டுருக்காங்களாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய டோட்டல் ரேடியோ சேனல்ஸையும் இவங்களுடைய ஃபோன் லைனையும் எப்படி ஆக்கிரமிச்சாங்கன்னு தெரில இஸ்ரவேலர்கள். ஆனால் எல்லாத்துடைய மொபைலுக்கும் மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பகுதிகளில் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், இந்த தாக்குதலுக்கு ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வெப்பன்ஸை நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வெப்பன் இருக்கலாம். அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக அந்த ஏரியாவை நீங்கள் காலி பண்ணணும். யூ ஷுட் டேக் இட் ஆஸ் அ வெரி சீரியஸ் வார்னிங். ஒரு அழகான வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இது ஒரு ஜெனோசைடு அப்படின்னா யாரும் முன்கூட்டியே அறிவிப்பு கொடுக்க போகிறது கிடையாது. பட் அறிவிப்பு கொடுத்த உடனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கார்கள் எல்லாம் போய் அங்கங்கே ஹோல்ட் ஆகுது. சிலர் இவங்களோட என்ட்ரியை மறுப்பு தெரிவிக்கிறாங்க, சிலர் சீரியாக்குள்ளே நுழைய முயற்சிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த சதன் லெபனானில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சான். ஒருவேளை நம்ம வீட்டில் இந்த வெடிமருந்து, இந்த ராக்கெட்ஸ் எதுவும் இல்லை, ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்குமோ, பக்கத்து வீட்டில் வெடிக்கும் போது நம்மளதும் சேர்ந்து வெடிச்சிருமோ, ஒருவேளை தவறுதலாக நம்ம மேலே வெடி போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்திலே இருக்காங்களாம். ஸோ அந்த இஸ்ரேல் IDF என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களை தாக்குறது எங்களுடைய எண்ணம் இல்லை, திஸ் இஸ் நாட் அவர் டார்கெட். ஆனால் நீங்கள் இந்த டோட்டலாக நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த தீவிரவாத இயக்கத்தை நாங்கள் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் குடியிருக்கலாம். பட் இப்போது இட் இஸ் அ வார் டைம், யூ ஹாவ் டு இவாக்குவேட் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க. அதனால் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஜாம், எங்கே போகிறதுன்னு தெரியல, எல்லாருமே பெய்ரூட் பகுதிக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் மிசைல்ஸ், இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதலை அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் தாக்குதல் நடத்தி இருக்குது. பாருங்கள், தே கால் இட் அஸ் எக்ஸடஸ் ஃப்ரம் சதர்ன் லெபனான் அண்ட் பெக்கா வேலி. ஸோ இது தினம் நடக்குது, எங்கே போகிறதுன்னு மக்களுக்கும் தெரியல. ஆனால் ரிப்பீட்டடாக வார்னிங், எல்லோரும் பயப்படுறாங்க. ஃபோனுக்கு என்னடா இஸ்ரேல் நாட்டிலேருந்து நமக்கு மெசேஜ் வருது, அங்கே இருக்கிற கமாண்டர் இங்கே அவங்க ஃபோனுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் காலி பண்ணணும், இவாக்குவேட் பண்ணணுங்கிற தகவல் வருது. ஸோ அந்த மக்களே பயத்தில் இருக்கிறாங்களாம். அடுத்தது பார்க்கலாம். ஸோ இவர் தான் இதை சொன்னது. அதாவது இதுக்கு மேலேயும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், இதை போஸ்ட்பான் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் எவ்ரிபடி இன் லெபனான் தே ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபியரில் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இதே மாதிரி சம்பவம் இவங்களோட வேதத்தில் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கம்ப்ளீட்டாக ஹெஸ்போலாவை சேர்ந்த முக்கியமான கமாண்டர்ஸை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. நசருல்லா மட்டும் உட்காந்துருக்கிறாரு, கீழே இருக்கிற அவங்க கம்ப்ளீட்டாக போயிருக்கிறாங்க. திருப்புங்களேன், ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நம்ம படித்து நம்ம இஸ்ரவேல் வரலாறு பக்கங்களை நம்ம நிறைவு செய்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கிட்டோம்னா, நியாயாதிபதிகளுடைய காலங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சரியான லீடர் இல்லை. அப்பப்போ ஒவ்வொரு லீடர் எழும்புவாங்க, அந்த நாட்டை பாதுகாத்து நடத்துவாங்க. அப்படி ஒரு காலகட்டங்களில் என்னாச்சுன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக, அதாவது கர்த்தருடைய பார்வைக்கு பாவம் செய்தார்கள் இந்த ஜனங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, 2வது முக்கியமான வசனம்,
யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவருடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பெயர். ஸோ வி ஆர் ஸ்டடிங் அபவுட் அ கமாண்டர். இதை இங்கிலீஷில் முடிஞ்சால் இதில் ஒரு டிஸ்பிளே கொடுங்க. இங்கிலீஷில் NIV வெர்ஷனில் இந்த 2வது வசனத்தில் செகண்ட் பாருங்கள். இதில் சிசேரா த கமாண்டர் ஆஃப் ஹிஸ் ஆர்மி. யாபீன் யாரு? ராஜா. ஆனால் அவளுக்கு கீழே ஒரு கமாண்டர் இருக்கிறான். அந்த கமாண்டர் பேர் என்ன? சிசேரா. இப்போது இந்த சிசேராவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 3வது வசனம். அவனுக்கு 900 இருபரதங்கள் இருந்தது. He had 900 iron chariots. இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இதே தாங்க ஹெஸ்போலாவும் 20 வருஷமா இந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி அழிக்கலாம். பிசாசானவன் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்துக்கு விரோதமாய் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக எழும்பி செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. எப்படி நடத்தினானா இந்த சிசேரா? கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு கமாண்டர் ஆஃப் ஆர்மி, அப்போது கானானியர்களுக்கு படையை சேர்ந்த ஒரு கமாண்டர். இந்த கமாண்டரை எப்படி எலிமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாட்களில் நியாயாதிபதியாக இருந்தது தெபோராள். தெபோராள் இடத்துல தான் நியாயம் விசாரிக்கிறதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் போவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பயங்கரமான த்ரெட்டு. அப்போ யார் இந்த த்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிசேரா தான். ஏன்னா இந்த சிசேராவை பற்றி பார்க்கும் பொழுது அவன் பட்டணத்தில் குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலர்களை கொடுமையாய் நடத்தினான், ஒடுக்கினானான். இதே தாங்க இந்த 2 தீவிரவாத இயக்கமும் சேர்ந்து எழும்ப விடாமல் இந்த இஸ்ரவேலை தொடர்ச்சியாக அழிச்சே தீருவோங்கிறதுல கங்கணம் கட்டி இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, யாபீன் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுப்பேன். அப்போ உன்கிட்ட நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறத கர்த்தர் ஒரு வாக்கு தத்தமாய் கொடுக்குறார். அவனையும் சரி அவன் வச்சிருக்கிற ஆயுதங்களையும் சரி நீ 2ஐயும் பிடிப்ப. இப்போ நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம், தீவிரவாதிகளுடைய தலைவர்கள் அதாவது கமாண்டர்ஸை தான் அழிச்சிருக்கிறாங்க. அந்த கமாண்டர்ஸ் ஒழிச்சு வச்சிருந்த தீவிரவாதிகள் ஒழிச்சு வச்சிருந்த இந்த லான்ச்சர்ஸ், இந்த மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், இந்த லான்ச் பேட்ஸ் இதெல்லாத்தையும் அழிச்சிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக 2ஐயும் சேர்த்து அழிச்சிருக்கிறாங்க. இதே தான் பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு உன்னிடத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறத தெபோராள் பாராக்குக்கு அறிவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 13வது வசனம் வாசிங்களேன். சிசேரா 900 இருப்பிரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோ தேசத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். போதும். அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அந்த முழு பெட்டாலியனையும் அத்தனை பேர்த்தையும் என்ன செஞ்சாங்கன்னா அழிச்சாங்க. அப்போது எல்லாத்தையும் கலங்கடித்தாங்களாம். அவங்களுக்கு முன்பாக அவங்கெல்லாம் விழுந்து போனாங்களாம். பாருங்க, 20 வருஷமாய் கொடுமையாய் ஒடுக்கின அந்த ஜனங்களுக்கு முன்பாக இப்போ கர்த்தர் முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறார். அப்போ என்ன நடந்ததுன்னா 15வது வசனத்தின் கடைசி பகுதி, சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அப்போ ஓடி எங்கே போனான் அப்படின்னு சொன்னால் கேனானியனான ஏபேரின் வீடு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இந்த தீவிரவாதிகள் எங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க? இந்த கமாண்டர்ஸ் எல்லாம் பங்கர்ஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாங்கங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்குள்ளே கானான் இராணுவத்தை சேர்ந்த கமாண்டர் ஒளிஞ்சிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஸ்திரீயினுடைய கைகளில், அதாவது யாகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயினுடைய கைகளில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். ஏற்கனவே நம்ம பழைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஒரு நம்பத்தக்கமான ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்குது.
அந்த ஸ்திரீயை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஒளிஞ்சுக்கிறான். ஒரு பிளாங்கெட் எடுத்து அவள் மூடிகிறான். இங்கே ஒளிஞ்சுக்கோ அப்படின்னோடனே, யாராவது வந்தால், யாராவது என்னை தேடி வந்தால் நான் இங்கே இல்லை அப்படின்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இங்கேயே ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா பாலை ஆற்றி நல்லா சூடாக கொடுத்து தூங்கவும் வச்சு திரும்பவும் பிளாங்கெட் போட்டுடுறா. ஆனால் அதற்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் 21வது வசனம், ஒரு கூடார ஆணியை எடுத்து சுத்தியை பிடித்து கொண்டு வந்து அடித்து போட்டால் அவன் செத்து போனான். அப்போ they killed the commander in chief. அந்த சீஃபை அன்னைக்கு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்தது. 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இன்னைக்கு நசருல்லா அப்படிதான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டு இருக்கிறார். ஒரு நாள் பார்த்தா இந்த சேவலோட இந்த சிக்கனோட என்ன செய்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. இந்த பேஜர் வந்தோடனே பேஜரோட போட்டாங்க. அப்புறம் இப்போ நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் தலையாக இருக்கக்கூடிய இந்த நசருல்லாவுடைய தலை தாழ்த்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கடைசி நாட்களையும் கர்த்தர் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலர்கள், அதாவது ஒன்று சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தேசத்துக்குரிய வாக்குத்தத்தத்தையும் ஒரு நாளும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. அந்த லேண்டை போய் நம்ம ஆக்குப்பை பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஆபிரகாமின் வழியிலே வந்த அவருடைய விசுவாசத்தின் பிள்ளைகள், இந்த வேத வசனங்கள் நமக்கும் சொந்தம். நமக்கும் கர்த்தர் அந்த தேசத்தை எப்படி பாதுகாக்கிறாரோ, இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் சபையை நேசிக்கிறார், சபையை பார்க்குறார் அதை விட அதிகமாக. ஏன்னா அவர் ரத்தத்தையே கொடுத்துருக்கிறார் இந்த சபையை சம்பாதிப்பதற்கு. இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலிஜன் எப்படி உள்ளே வருது அப்படிங்கிறத. சரி, இந்த வசனங்களை நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். இப்போது இந்த யுத்தத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பகைக்கிறாங்க. இஸ்ரவேலை கண்டாலே பிடிக்கல. இவன் எல்லாத்தையும் அழிக்கிறான், குழந்தைங்களை கொல்றான், பெண்களை கொல்றான், இவன் மனுஷங்களை கொல்றான், அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்கிறான் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அவங்க இந்த ஆயுதங்களையும் இந்த ஆயுததாரிகள் இவங்களையும் தான் அவங்க தேடி போகிறாங்க. ஆனால் அவங்கள எங்கே இருக்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த வீடுகளுக்கு நடுவில், ஸ்கூல்ஸ்க்கு நடுவில் அங்கே தான் இருக்கிறாங்க. காசாவில் பாருங்கள், பள்ளிக்கூடமே நடக்கலை. அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகவே முடியல, திக்கற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. காசா ஏற்கனவே அழிஞ்சு போச்சு. அதை பார்த்தும் இன்னும் நசருல்லா என்ன செய்யலை, இந்த யுத்தத்தை ஓய பண்ணலான்னு நடக்கலை. ஜெபம் பண்ணுங்க, இதுக்கான சமாதான பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல தீர்வு உண்டாகணும்னு. இப்போ இஸ்ரேல் அதுக்கு அந்த ஹாஸ்டேஜோட ரிலீஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அவங்க இப்போ சரியாக வரல. அவங்க இருதயம் கடினமாக இருக்குது, அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க இருதயம் கடினமாக இருக்குது. லூக்கா 21, மத்தேயு 23, இதெல்லாம் 24, இதெல்லாம் ரொம்ப அழகான அதிகாரங்கள். ஏன்னா நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய அதிகாரங்கள். பாருங்கள், இவங்களை கொண்டு போய் இப்போ எங்கே நிறுத்தியிருக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த 21-12 வசனங்கள்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாசிங்க. நான் 1-2 வசனங்களை மட்டும் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். 12வது வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். அடுத்த வாரம் அடுத்த மீட்டிங் ஒன்று நடக்க போகுது, Thursday. ஸோ யூஎனோட மீட்டிங்கில் பேச போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க தங்களை ப்ரெசன்ட் பண்ணணும். இப்படி எல்லார் முன்னாடியும் அவங்க நிற்கிறாங்க. அவங்க மேலே கசப்பு. ஒரு சில நாடுகள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. லெபனானே எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு ஃபேவரபிளாகவும் இருக்கிறாங்க. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இந்த ஞானத்தை வச்சுருக்காங்கங்கிறது அவங்க செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்குறோம். ஸோ விசேஷித்த ஞானத்தை கொண்டவங்க. பாருங்கள், 17வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் சபைக்கும் ஒரு பக்கம் நடக்குது. இது லிட்ரலாக இஸ்ரேலுக்கும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருமே அவங்கள பகைக்க தான் செய்கிறாங்க.
ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான வசனம், வாசிக்கலாம். என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் பாருங்க. we serve an awesome God. இன்றைக்கும் நம்மளுடைய தலையில் உள்ள மயிருக்கெல்லாம் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் இன்றைக்கு சபைக்கும் வைச்சிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு வைத்திருக்கிறார். அவங்கள பார்க்கும் பொழுது அவங்கள இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்கிருந்து 100கணக்கான மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க, இங்கே சேதம் இல்லை. ஆனால் இங்கேருந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க, அவங்களுடைய கமாண்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இனி அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் நடந்தாலும் சபைக்கு கர்த்தர் சொல்லக்கூட ஒரு காரியம் என்னன்னா 28வது வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ரோமர் 11வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அழகாய் பவுல் இஸ்ரவேலர்களுக்காக எழுதிய அதிகாரங்கள் அபவுட் இஸ்ரேல், வெரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இஸ்ரேல். பாருங்க, புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்படும். சபைக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் தான் அவங்க மிதிக்கப்பட்டாங்க, மிதிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. யுத்தங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் கர்த்தர் அவங்களை மதிக்குமையாய் பாதுகாக்கிறார். அதே சமயத்தில் இந்த இஸ்ரவேல் தேசம் இந்த சபையினுடைய முடிவுக்கு அடையாளமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ அவங்க எழும்பும்போது இங்கே கதவு மூடிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னும் எவ்வளோ முடியுமோ ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லி அநேகர கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளே நடத்த நம்ம எல்லாம் ஆயத்தப்படுவோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் அடுத்த வாரம் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.